கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துதலோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே கூடி தேவனுடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரன் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே துதிக்க மகிமை எல்லாம் ஏறெடுத்துக்கொண்டு முதலாவதாக நான் சார்ந்திருக்கிற நாகர்கோவில் சபையின் சார்பாகவும் அழகிய மண்டபம் வள்ளியூர் திருநெல்வேலி கோயில்பட்டி சபையார் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள் நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் சுமந்து கொண்டு அடியேன் சார்ந்திருக்கிற சபைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள் நம்ம போகலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சங்கீதம் 69வது காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பே நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மெமோரியல் சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும் வகையில், அதற்கு ஆயத்தமாகிற வகையில் நாம் தொடர்ந்து ஒரு மாதமோ காலமாகவோ அல்லது 2 மாத காலமாகவோ நினைவு கூறுதலான பாடங்களை பார்க்கிறது நமக்கு வழக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா 69ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்க போறோம். 69ஆம் சங்கீதத்தில் என்ன இருக்கு? சிலுவை பாடுகள் இருக்கா? சரி, அவருடைய வியாகுலம் அதை பத்தி என்ன பண்ணிருக்கலாம் அங்கே எழுதியிருக்கு இல்லையா? பொதுவாகவே நம்ம இந்த மெமோரியல் சீசன்ல எந்தெந்த வேத பகுதிகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம்? வேற எதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்? வெரி குட், 22ஆம் சங்கீதம். வேற ஏசாயா 53ஆம் அதிகாரம். வெரி குட். வேற வேற ஒன்றும் இல்லையா? யாத்திராகம் 12ஆம் அதிகாரம். ஓகேவா? அடுத்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அதெல்லாம் எதை பத்தி சொல்லியிருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து அங்க சொல்லியிருக்குப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 69ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்க போறோம். மெமோரியல் சப்ஜெக்ட் அப்படி சொன்ன உடனே புது பாயிண்ட் எல்லாம் புதுசாலாம் இருக்காது. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதும் அதே சமயத்துல நம்ம நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாகக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து, அவருக்கு பட்ட பாடுகளை குறித்து வேற எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாம சற்றும் எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த பாடத்தை. அன்புக்குரியவர்களே, இது ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வசனங்கள். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வாசனம் ஆதார வசனத்துல படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம் ஆதார வசனத்துல? பாத்தீங்களா? பாருங்க, உயிர்த்தெழுந்து சீசர்கள்ட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படிக்கலாம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஓகே, படிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். விசேஷங்கள் இவைகளே என்றார். எங்கெல்லாம் சொல்லியிருக்கு? மோசேயின், அது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும், அடுத்து சங்கீதங்களையும் சொல்லி 3 இடத்துல சொல்லி. சரி, பழைய ஏற்பாட்டில் வேற என்ன இருக்கு? மோசேயின் நியாயப்பிரமாணம், அதுக்கடுத்து தீர்க்க தரிசனம், அதுக்கடுத்து சங்கீதம் இல்லையா? இந்த 3 தவிர பழைய ஏற்பாட்டில் வேற என்னென்ன இருக்கு? 5 ஆகமங்கள் மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணம் அதிலே வந்துடும். வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை குறித்து தான் சொல்லியிருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு, நான் உங்களோடு பேசி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகள் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அவர் ஊமைகளா பேசின விஷயங்கள்ல பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை எல்லாம் கோட் பண்ணி என்ன பண்ணியிருக்கார்? அவர் பேசியிருக்கார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதை நான் பார்ப்போம். அப்படின்னா சங்கீதத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து இருக்கு. அதே சமயத்துல பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய முதலாம் வருகை, அவர் செலுத்த போகிற பலி, சீசர்களுடைய செலெக்ஷன், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் வருகை, சபையை குறித்து, உலகத்தினுடைய ரட்சிப்பை குறித்து எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இப்போ நம்ம இந்த ஒரு 69ஆம் சங்கீதத்துல டோட்டலா எத்தனை வசனம் இருக்கு அப்படின்னா 36 வசனங்கள் இருக்கு. எத்தனை வசனங்கள் இருக்கு? 36 வசனங்கள் இருக்கு. அந்த 36 வசனங்களுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம வேத பாடத்துல பார்க்க போறோம். பாருங்க, இந்த 36 வசனங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இதோடு சேர்ந்து இணையாக ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு க்ளூ தரவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட அடையாளத்தை கேட்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்லும் போது, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், யோனாவின் அடையாளமே இல்லாமல் வேற அடையாளம் இல்லை அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப பூமியின் இருதயத்துல 3 நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருப்பார் அப்படிங்கிறத அந்த யோனாவின் அடையாளத்துல சொல்றார். அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் சமயத்துல வரக்கூடிய பாடுகளுக்கும் யோனாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் என்ன பண்ணுது இருக்கு. அதான் என்ன பண்ண போறோம்னா இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா 69ஆம் சங்கீதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யோனா 2ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் சொன்னோன்னா நமக்கு என்ன ஞாபகத்துல வரும்? என்ன ஞாபகத்தில் வரும்? அங்கே பிக்சர்ல இருக்கு மீன் இல்லையா? அப்போ அந்த மீனுக்குள்ள இருந்த போது யோனா என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார் இல்லையா? இப்ப அதுதான் என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். அதை முதல்ல படிச்சிடலாம். நம்ம படிங்க அதை. யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நல்லா கவனிங்க, எங்க தள்ளியிருக்கார்? சமுத்திரத்தின் ஆழத்திலே இல்லையா? நடுமையமாகிய அந்த ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் இல்லையா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இதே ஒரு சூழ்நிலை வந்துச்சா வரலையா? இல்லையா? இப்ப கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கைது பண்ண வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் தேவாலயங்களில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நீங்க என்ன பண்ணல, என்ன பிடிக்க வரவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் கிரியையுமா இருக்கிறது அப்படின்ட்டு. இதுவோ அப்படின்னா திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன கோட் பண்றாருன்னா, நான் இதுவரை தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனா இது எந்த மாதிரி ஒரு டைம் அப்படின்னா, தேவன் என்னை உங்க கையில என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்துட்டார். உண்மையிலே தேவன் யார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? இப்போ ஜனங்கள் கையில, புறஜாதி கையில என்ன பண்ணிட்டார்னா ஒப்பு கொடுத்துட்டார். இதைத்தான் அடையாள பாசையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்ன பண்ணிட்டீங்க? தள்ளி விட்டீர். படிங்க. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. பாத்தீங்களா என்ன சொல்லிருக்கு? நீரோட்டம் என்ன பண்ணிருக்கான்? என்னை சூழ்ந்து கொண்டது, அலைகளும் வெள்ளங்களும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா என் மேல் புரண்டது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வெள்ளம் ஒரு ஆத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதை கடந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தலைக்கு மேல வெள்ளம் போகும் இல்லையா? அதான் என்னதுன்னா நிற்க நிலை இல்லாத ஒரு இடம் அது. அப்படி போகும்போது சில பேருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மரணத்துக்குள்ள போற பயம் கூட வந்துடும். இப்ப இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறத பாக்குறோம் இல்லையா? அடுத்து படிங்க தொடர்ந்து. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பரிசுத்த ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன்? நோக்குவேன் என்று அங்க யோனா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் படிங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை மையமா வச்சு யோனா என்ன பண்றாருன்னா பேசுற. அடுத்து தொடர்ந்து படிங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீ என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் தருவாயில வேற எங்கெங்க விண்ணப்பம் பண்ணினார்? எங்கெங்க விண்ணப்பம் பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்ப இந்த ஒரு கம்பாரிசனை தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனம் படிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டே வந்து யோனா அடுத்தால சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை பேசுற மாதிரி இருக்கு. அது என்ன வசனம் அப்படின்னா,
பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? இவ்வளவு நேரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே பட்ட பாடுகள், ஆண்டவர் செய்த விண்ணப்பம் எல்லாம் பத்தி பேசிட்டு யாரை பத்தி பேசியிருக்கு? இப்போ பொய்யான மாயை பற்றி கொண்டது யார்? இஸ்ரேல் ஜனங்களா? அதுல இன்னும் பர்டிகுலரா ஒருத்தர் சீசர் ஒருத்தர் இருக்கார், யூதாஸ். என்ன பண்ணார் அவரு? என்ன பண்ணார்? 30 வெள்ளிக்காசுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தார் இல்லையா? சரி, இது காட்டி கொடுக்க கூடாது, இந்த மாதிரி உலக ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூதாஸ் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பேசியிருக்காரா? யூதாஸ் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாவது இந்த மாதிரி உலக ஆசை நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா? ஆமா, ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை இழந்து போனால் அதனால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்கிறார். இந்த வசனம் சொல்லும் போது யூதாஸ் எங்கதான் இருக்கிறார்? சீசர்களோட இருக்கிறார் அவர் இல்லையா? அப்ப அது என்ன ஆகல அவருக்கு? அப்போ சாதாரண 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டார்? பொருளாசை காட்டி கொடுத்துட்டார் இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சில சமயங்கள்ல நமக்கு போதிக்கப்படுகிற வசனங்கள் அப்படியே காதுல கேட்காத மாதிரியே நம்ம இருப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே என்ன ஆயிரும்னா அப்படியே இல்லையா? இங்க அந்த வசனம் சொல்லுது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா? தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்ன மாதிரி கிருபை அவருக்கு இருந்துச்சு யூதாஸ்க்கு? 12 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறது பெரிய கிருபை. மேல் வீட்டறையில பந்தியில இருந்தது மிகப்பெரிய ஒரு கிருபை. இந்த கிருபையை இப்ப யார் போக்கடிச்சிருக்கிறது அப்படின்னா இந்த யூதாஸ் என்ன பண்ணியிருக்கார்? போக்கடிச்சு. அடுத்த வசனம் படிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டார்? இப்போ சபையும் சேர்த்துக்கிட்டார். எங்க இருந்தாலும் தலையும் சரீரம் சேர்ந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் பாருங்க, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். இதுல 2 பேருடைய பலியும் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பலியும் இருக்கு, பின்னடியார்களுடைய பலியும் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. பண்ணின பொருத்தனையை செலுத்த வந்திருக்கிறோமா? உடன்படிக்கை பண்ணினது ஞாபகம் இருக்கா? என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் தேவனோடு? இதோ என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கும். இந்த பொருத்தனையை என்ன பண்ணணுமா? நிறைவேற்றணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது யோனா 2ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய 69ஆம் சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த 69ஆம் சங்கீதம் அப்படிங்கிறது 3 பாகங்களாக நம்ம பார்க்க போறோம். இந்த 3 பாகங்கள் நம்ம படிக்கும்போது இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வியாகுலம், அவருடைய மரணம், யூதாஸினுடைய விழுகை, பிளஸ் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாபம், இஸ்ரேல் ஜனங்கள் விழுகை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சபையை குறிச்சும் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 69ஆம் சங்கீதத்தில் அங்கே இருக்குதுன்னு பார்க்க. இப்போ இதை கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். நம்ம இந்த 36 வசனங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்குமே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட ஆத்ம வியாகுலம், அவருடைய மனசுல இருந்த கஷ்டம் இல்லையா, அதை பத்தி என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. இந்த கஷ்டம் பொதுவா எங்க இருந்து அப்படின்னா, அவர் ஞானஸ்நானம் எடுத்த நாள்ல இருந்தே அவருக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட, ஆனா கெத்செமனேல இருந்து அவர் கல்வாரி போற வரைக்கும் இருந்த அந்த ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை பத்தி தான் என்ன பண்ணிருக்குன்னா 1 முதல் 20 வரை சொல்லியிருக்கு. அடுத்து 21 இருந்து 25ஆம் வசனம் வரைக்குமே யூதாசுடைய விழுகையை குறித்து பேசியிருக்கு. எப்படி அங்க நம்ம யோனால படிச்சோமோ அதே மாதிரி 69ஆம் சங்கீதத்திலும் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. 26 இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபம், அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க இல்லையா, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக சொல்லி கேட்டு வாங்கினாங்க இல்லையா, அந்த ஒரு சாபத்தை குறித்து அங்க சொல்லி 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுதல் மற்றும் இஸ்ரேல் உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு பின்னாடி என்ன பண்ண போறார்? ஆசீர்வதிக்க போறார். ஏன் உலக ஜனங்களையும் கொண்டு மிங்கிள் பண்ணியிருக்கார் அப்படின்னா, தேவனுடைய அல்டிமேட் பிளானே என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியினுடைய ரட்சிப்பை அவர் வடிவமைச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒரு வட்டமா போட்டோம் அப்படின்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பத்தி சொல்லாம நம்ம ஒரு சப்ஜெக்ட் கூட பேச முடியாது.
எத்தனை சப்ஜெக்ட், ஆயிரக்கணக்கான சப்ஜெக்ட் பேசினாலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பத்தி பேசாம, அதை கோட் பண்ணாம ஒரு சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்படின்னா தேவனுடைய அல்டிமேட் பிளான்ல அந்த மைய புள்ளியே என்ன அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். அதுக்கப்புறம் அந்த மரணத்தினால ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, அது ரொம்ப முக்கியம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் சொன்னோன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நேஷன்ஸ் அதை எடுத்துக்கணும். ஆல் நேஷன்ஸ், எல்லா நாடுகளும் என்ன பண்ண போகுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்ப 69ஆம் சங்கீதத்துல முடிவுல கூட உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணு சொல்லி நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கிறத கவனிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 35 மற்றும் 36ஆம் வசனங்கள் சபையினுடைய ஆசீர்வாதம், நமக்கான ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ணிருக்குன்னா அங்க சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பாருங்க, அப்ப 22ஆம் சங்கீதம் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தருவாயில நடந்த சம்பவங்கள் கூட என்ன பண்ணிருக்கு, சொல்லியிருக்கு இல்லையா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொன்னாரா? அது எங்கதான் பதிவாயிருக்கு, சங்கீத புஸ்தகத்தை என்ன இருக்கு, பதிவாயிருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்ப ஒவ்வொரு வசனமா நம்ம என்ன பண்ண போறோம்னா படிச்சு அதற்குரிய காரியத்தை நம்முடைய மெமோரி, அதாவது நம்முடைய மெமரிக்கு என்ன பண்ணிடலாம்னா கொண்டு வந்துடலாம். ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். புதுசான பாயிண்ட் அல்லது புதிய டெக்னிக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கடைசி டைம்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருந்துச்சு, அவர் எப்படிப்பட்ட வியாகுலத்தை கடந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். இப்போ 69ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரை நீங்க படிங்க. சங்கீதம் 69 1ஆம் வசனம் முதல். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. பாத்தீங்களா, இந்த கவனிச்சிங்களா, அங்க யோனால சொன்ன அதே நிலை எங்க இருக்கு இப்போ 69ஆம் சங்கீதத்திலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இப்போ இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? தாவீது எழுதியிருக்கார். 69ஆம் சங்கீதம் தாவீது. சரி, தாவீது வெள்ளம் மேல கடந்து போன மாதிரி அவருக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சா? யோனா மாதிரி இருந்துச்சா? இல்லையா? அவருடைய பாடுகள் இருந்துச்சு. அதை மையமா வச்சு தாவீது என்ன பண்ணிட்டார், பரிசுத்த ஆவியினால் எழுதிட்டார். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே பொருந்துறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவனே என்னை ரட்சியும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப விண்ணப்பம் பண்றார். என்ன கேட்கிறார் அப்படின்னா தேவனே என்னை ரட்சியும் இல்லையா? இதுவரை என் பிதா என் பிதான்னு சொல்லிட்டே இருந்தவர் இப்ப ஜெபத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னா தேவனே என்னை ரட்சியும். ஏன் அந்த இடத்துல பிதாவே என்னை ரட்சியும் சொல்லல? என் தேவனேன்னு ஏன் சொல்றாரு? அங்க மரியாள் வர்றாங்க இல்லையா, கடைசியா உயிர்த்து இருந்த பிறகு முதல்ல பாக்குறாங்களா, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் பேசுறார். அப்ப தேவன்கிற வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்றாருன்னா முன்னாடி பிதான்னு சொன்னதுக்கும் இந்த இடத்துல தேவன் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அவருக்கு இருக்கு, ஓகே. அவர் தேவனேன்னு சொல்றாரு. இது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், கரெக்ட் தான் இல்லையா? ரட்சிக்கிறவர் இல்லையா? அப்ப அந்த ரட்சிப்பு வேணும் அப்படிங்கிற நிலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கா. மரணத்திலிருந்து இப்ப என்ன வேணும் அவருக்கு? உயிர்த்தெழுதல் வேணும், ரட்சிப்பு வேணும். இப்ப அவருக்கு யாரா இருக்கிறார் அப்படின்னா தேவனாக அவர் இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நமக்கு அவர் யார் தான்? தேவன் இல்லையா? பிதா நமக்கும் என்னதான் பிதான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப பாருங்க, நான் கூப்பிட இருக்கிறதுனால் இளைத்தேன்னு சொல்றார். வசனம் இருக்கா? படிங்க தொடர்ந்து. அதை ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. வெள்ளங்கள் என் மேல் என்ன ஆகுது? புரண்டு போகிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில இது எங்க அப்ளை ஆகும் சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் மரணங்கள் எங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கும்போது அவர் ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல இருந்தே என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டுன்னு சொல்றார். அப்ப அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, மேல் வீட்டரிலிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண விஷயம், அங்க இருந்து அவருடைய மரணத்துடைய அந்த ஒரு வியாகுலத்துடைய தன்மை என்ன ஆகுது? அதிகமாயிட்டே வருது சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப கெத்செமனே தோட்டத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் ஜெபம் பண்றாரு இல்லையா? அந்த ஜெபம் பண்ணும்போது முதல்ல அவர் போய் ஜெபம் பண்றார் இல்லையா? பாருங்க, இப்போ அந்த ட்ரையல்ஸ் அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு உச்சக்கட்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த நிலைய கடந்து போறது அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளாம் யார் அப்படின்னா அபூரணர்கள் இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்?
தாங்க மாட்டோம். ஓடி போய் அவருடைய சமூகத்தண்டையில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சொல்லி புலம்புவோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனிதன். இப்போ கடைசியா தேவனுடைய திட்டத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணணும், இப்ப கடந்து போகணும். அவர் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன்னு சொல்றார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று சொல்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப அதற்காக பாத்தீங்க அப்படின்னா வியாகுலப்பட்டு இந்த இடத்துல ஜெபம் பண்ண வரும்போது உச்சக்கட்டமான ட்ரைல்ஸ்ல அவர் இருக்கக்கூடிய அந்த டைம். இப்ப மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்செமனை நோக்கி அவர் வர்றார். கெத்செமனையில இப்ப உள்ள போய் அவர் ஜெபம் பண்ணும்போது எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க? 11 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் என்ன ஆயிட்டார், முதல்ல போயிட்டார். நீ செய்யறதை செய் அப்படிங்கிறது, செய்ய வேண்டிய காரியத்துக்கு அவர் போயதுனால 11 பேர் இருக்கிறாங்க. இப்ப அதை 2 பாகமா பிரிக்கிறார். வெளியே எத்தனை பேர் இருந்தாங்க? வெளியே எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. ஒரு கல்லறி தூரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெபம் பண்றார். எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருக்கார்? 3 முறை என்ன பண்ணியிருக்கார்? ஜெபம் பண்ணியிருக்கார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல ஜெபம் பண்ணும் போது அவருடைய சத்தத்தை, விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கலாமா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை, அவர் பரிபூர்ண மனுஷன் இல்லையா? இந்த பூமிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி கடைசி பாயிண்ட் வரை வந்துட்டார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முறை ஜெபம் பண்ணும் போதே என்ன பண்ணிருக்கலாம்? அந்த விண்ணப்பத்தை கேட்டிருக்கலாம், அல்லது தூதனை அனுப்பி தேற்றி இருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணல. ஏன்? நெக்ஸ்ட் 2 என்ன இருக்கு? 2 பார்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப முதல்ல அவர் ஜெபம் பண்ண போற வசனத்துல படிக்கலாம், இங்க வராது, அங்க படிச்சிருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்ப இந்த ஜெபத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் ஏதாவது பதில் கொடுத்தாரா? இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு என்ன பண்ணட்டும்? நீங்கட்டும். இது அப்படியே என்னை விட்டு கடந்து போகுது சொல்றாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடியே சீசர்களை கூப்பிட்டு வரும்போது, இதோ நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்க மனுஷகுமாரன் என்ன செய்யப்படுவார்? துப்பப்படுவார், புறஜாதியர் கையில் என்ன பண்ணப்படுவார்? ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து வர்றார். அப்படி சொல்லிட்டு வந்து எல்லா கஷ்டங்களும் இனிமேல கடந்து போக வேணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி கேட்கிறாரே, ஏன்? அந்த பாத்திரம் அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்லையா? ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கிறார் அப்படின்னா, இப்ப அதற்கான பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, இப்ப இவ்வளவு தூரம் 3.5 வருஷங்கள் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து ஞான ஸ்நானம் எடுத்து இல்லையா, இத்தனை வருஷங்கள் கடந்து வந்த பின்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் தேவன் கிட்ட விண்ணப்பம் பண்ணாரோ அப்பெல்லாம் பிதாவாகிய தேவன் இருந்து என்ன வந்துச்சு? பதில் வந்துட்டே இருந்துச்சு இல்லையா? ஒரு அப்ரிசியேட் சவுண்ட் என்னாச்சு? கேட்டே இருந்துச்சு. ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முக்கியமான டைம்ல இருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றார் இல்லையா? ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த கெத்செமனே அனுபவம் அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப புதுசு. ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து அவர் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கடந்து போகிற இந்த கட்டமானது எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப புதுசா சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆனா இப்ப என்ன இல்லை அப்படின்னா, ரிப்ளை இல்லை. சரி, திரும்பி வர்றார். வந்து பார்த்தா 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எத்தனை மணி டைமா இருக்கும்? 10 மணிக்கு மேல. இப்ப கேள்வி நம்ம கிட்ட, நம்ம எல்லாம் நைட் எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிப்போம்? தைரியமா சொல்லுங்க. 11 மணி ஆகும் இல்லையா? 11 மணிக்கு தூங்க ஆரம்பிப்போம். ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 7 மணிக்கே தூங்கிடுவாங்க. கரண்ட் இல்லாத டைம்ல, விளக்கு இருக்க டைம்ல 7 மணிக்கே தூங்கிடுவாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்ப அடுத்த கேள்வி, 11 மணிக்கு தூங்குற நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? சடனா பதில் வரல பாத்தீங்களா? 6 மணிக்கு எந்திரிச்சுவீங்க இல்லையா? 6 மணி. அப்ப 6 1 7 மணி நேரம் நல்ல தூக்கம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரி டைமா இருக்கும்? நிச்சயமா தூக்கம் வரக்கூடிய டைம் இல்லையா? இப்போ மேல் வீட்டு அறையிலிருந்தே சொல்லி கூட்டிட்டு வர்றார். மேல் வீட்டு அறையில பாத்தீங்க அப்படின்னா யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்தே அந்த காரியங்கள் என்ன இது
ரொம்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தருணங்கள்ல தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா விஷயத்தையும் கொட்டுறார். எல்லாத்தையும் கவனமாக கேட்டுட்டு வர அவங்க இந்த இடத்துல இந்த விஷயத்தினுடைய தாற்பரிகமே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல ஒரு சொல்லணும்னா கஷ்டம்னு வைங்களேன், அது மனசுல ரொம்ப பாரம். எப்பவும் தூங்குற டைமுக்கு தூங்குவோமா? தூங்க மாட்டோம் இல்லையா? அந்த பாரம் என்ன செஞ்சுட்டு இருக்கும் நம்முடைய இருதயத்துல, அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வரும்போது தூக்கமே வராது. ஒருவேளை படுக்கைக்கு போய் படுத்தாலும் கூட புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்குமே தவிர உறக்கம் வராது. ஆனா இந்த விஷயத்தினுடைய தாற்பரிகமே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் இல்லையா? இத்தனைக்கு முக்கியமான பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேரும் அங்க இருக்காங்க. சரி, திருப்பி என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்றார், போறார். அதிலே பாருங்க 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாது ஆகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மறுபடியும் அதே காரியத்தை சொல்லி என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு இல்லையா? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தேவனிடத்துல போய் நம்ம பிரேயர்ல வைக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நெருக்குதல் என்ன இருக்கு, இப்போ ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இப்ப 2வது தரம் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. இப்ப இதுக்கு என்ன ஆகல, பதில் கிடைக்கல. மறுபடியும் வெளியே வரார். வெளியே வந்து பார்த்தா அவங்க மறுபடியும் என்ன ஆயிட்டு தான் இருக்கிறாங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? மறுபடியும் என்ன பண்றாருன்னா திருப்பி போய் 3ஆம் தரம் அதே வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. 44ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பாருங்க, இந்த 3ஆம் தரமும் அதே மாதிரி வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. இப்போ திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒழிய, இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதுடைய தாற்பரிகம் என்ன அப்படின்னா, நான் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறேனா, இதற்கு நான் தகுதியா இந்த இடத்துல வந்து இருக்கிறேனா அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தின் டைம்ல இருந்த கேள்வியாக கூட அவருடைய மனசுல இருந்துக்கலாம். உண்மையிலே அவருக்கு தகுதி தானா அது? அந்த இடம் வரை கரெக்டா பெர்ஃபெக்டா வந்துட்டாரா? இனிமேல் செய்ய போறது கூட பெர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னா கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டார். ஏன்னா முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து வந்த உடனே வானம் என்ன செய்யப்பட்டுச்சு, திறக்கப்பட்டுச்சு. வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே நீல கலர்ல இருக்கிற வானம் ஒரு வழி அப்படியே திறந்துச்சா, படிக்கட்டு மாதிரி அப்படியே போனார்? அது இல்ல. வானம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதையும், அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நிகழ்வுகள், சம்பவங்களாக அங்க இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப அந்த புஸ்தக சுருளை எடுத்து ஓபன் பண்ணி படிச்சாரோ அந்த 40 நாள்ல முதல்ல அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே என்ன அப்படின்னா, தன்னை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அதை எந்த டைம்ல எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத முதல்ல பிதாவாகிய தேவன் யாருக்கு தான் வெளிப்படுத்தினார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதுக்கப்புறம் யாருக்கு வெளிப்படுத்தினார்? பவுலுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணிருக்கார், வெளிப்படுத்தியிருக்கார் இல்லையா? 3ஆம் வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். 3ஆம் வானம்னா நம்ம நினைக்கிற மாதிரி முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் இல்ல. 3 உலகங்களை பற்றின சத்தியங்கள் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஆல்ரெடி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஆச்சுன்னா ஓபன் ஆயாச்சு. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஓபன் ஆச்சு? ஏன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாமே படிச்சு கரைச்சு குடிச்சவர் யாரு? கமாலியருடைய பாதப்படியில உட்கார்ந்து படிச்சவர். இப்ப நியாயப்பிரமாணத்தை கம்பேர் பண்ணி பார்க்கிறார். அவருக்கான வெளிச்சம் கிடைக்கும் போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தேவனுடைய சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் சபைகளை ஸ்தாபிக்கிறார். அதுக்கப்புறம் கடந்து போகிறோம் இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அப்புறம் பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்ற சரியாக அவர் என்ன பண்ணிட்டே வர்றார். ஞானஸ்தானம் எடுத்த டேட்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணி கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டே வர்றார். இப்போ அவருக்கு தேவை என்னன்னா, கரெக்ட் தான், நீ அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் தான் அதுக்கு வேணும். அதுக்காகத்தான் இத்தனை பிரயத்தனம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்காரு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப நிறைய இடத்துல பதில் கொடுத்த தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகல, பதில் கொடுக்கல. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன உணர்றார் அப்படின்னா, ஒரு சின்ன கேப், யாருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கும் ஒரு சின்ன கேப் மாதிரி என்ன உருவாகிறத கவனிக்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருந்துச்சு? பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு நாள் இருந்தது இல்லையா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெனிப்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து அப்படிதான் சொல்ல முடியும்.
எத்தனை வருஷங்கள் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. பிதா மட்டும் தனிமையில எவ்வளவு நாள் இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. குமாரனோடு சேர்ந்து அவர் இருந்த வருஷங்கள், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கம்யூனிகேஷன் ஆரம்பத்திலே மாம்சத்துல வந்த நாள்ல இருந்து கம்யூனிகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப கட் ஆகுது. இப்ப மூன்றாவது தரம் ஆண்டவருடைய ஜெபம் ரொம்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா டெப்த்ஃபுல்லா அவர் என்ன பண்ணியிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். ஏன்னா மூன்றாவது தரம் இல்லையா, 2 தரம் பதில் வரல அப்படிங்கிற போது மூணாவது தரம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப டெப்தான ஒரு பதிலை ஏறெடுத்திருக்கணும் இல்லையா. அந்த வசனத்தில் நம்ம படிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே படிச்சிருங்க, அங்க வராது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, இது என்ன சொல்றாரு அப்படின்னா, மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு இல்லையா, எப்படி சொன்னிருக்கார். இந்த பர்டிகுலர் வசனம் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பண்ண ஜெபத்துக்கு தான் இது என்ன ஆகும், இந்த வசனம் கோட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அங்கதான் வியாகுலத்தோடு என்ன பண்ணியிருக்கார், பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கார். பலத்த சத்தத்தோடு பயங்கரமான ஒரு சத்தத்தோடு ஜெபம் பண்ணும் போது பக்கத்துல இருந்தவங்களுக்கு தூக்கம் வருமா, தூக்கம் வருமா? ஆனாலும் தூங்கிட்டாங்க இல்லையா. சரி, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு தூதன் அவர் என்ன பண்றார், தேற்றுறார். இது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்ட வசனம் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு தூதன் ஒரு இடத்துல வர்றாரு அப்படின்னா ஒண்ணு அதிகமான ஷைன் அங்க இருக்கும், ஒளி இருக்கும், இல்லைன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இந்த ரெண்டையும் கடந்து 3 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துடைய தாற்பரிகம் என்ன ஆகல, அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல, ஏன் தெரியல? தெரிஞ்சா என்ன ஆகும், ஆண்டவரை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, தூர போகவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அதனுடைய நிறைவேறுதல், கடைசி கட்ட சம்பவங்கள்லாம் அதை பற்றிய ஞானத்தை அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண விட மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஏற்கனவே சொல்லிட்டார், இது உமக்கு நேரிட கூடாது. அது சாத்தானுடைய வார்த்தையா இருந்தாலும் அவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு என்ன பண்ணியிருந்தார், பேதுரு வச்சிருந்தார் இல்லையா. பாருங்க, அதனால இந்த தாற்பரிகம் தெரியல. அப்ப எப்ப தெரியுது, எப்ப தெரியுது அப்படின்னா லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நம்ம படிச்சோம் இல்லையா. அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்லுவாருன்னா, வசனம் படிச்சிடலாம் பாருங்க, அதை எடுங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. இது எப்ப நடக்குது, உயிர் தெழுந்து தரிசனமா வர்றார் இல்லையா, அவங்களுக்கு காமிக்கிறார், தன்னை காமிக்கிறார் இல்லையா, அந்த டைம்ல பேசுற வசனம். இப்ப மோசே நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனம் என்ன குறிச்சு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அப்பொழுது அவர்களுடைய மனதை திறந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிருக்கிறார், பூட்டினது யாரு, பூட்டினது யாரு, தேவனே என்ன பண்ணி, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணி வச்சிருக்காரு, சீசருடைய இருதயத்தை லாக் பண்ணி வச்சிருக்கார். அப்படின்னா அவங்க தூங்குறது யாருனால இல்லையா, பாருங்க, அப்பதான் ஓபனே பண்றார், அதுவரை லாக் பண்ணி தான் வச்சிருக்கிறார் இல்லையா. அப்ப பாருங்க, இந்த டைம்ல அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கெத்செமனேல 3 தடவை அவங்க பிரேயர் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். இப்ப பயம் இருந்துச்சா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு? ஏற்கனவே சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்கார், வந்திருக்கார் இல்லையா. ஆனா தேவன் மேல ஒரு பயபக்தி என்னாச்சுன்னா அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. சரி, இப்ப இந்த பலி எப்படிப்பட்டதா இருக்கணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பலி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா பழுதற்றதா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு பழுது கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி நியாயப்பிரமாணத்துல அந்த ஆடு மாடுகளை பலியாக கொடுக்கிறதுக்கு பழுதற்றதா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பலியும் எப்படி இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். இந்த பழுதற்றதா கொடுக்கறதுக்கு இனி என்ன இருக்கு, டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் அதிகமான பாடுகளை அவர் பெற போறார். என்ன பண்ண போறார், புறஜாதியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்க முதல்ல என்ன பண்ண போறாங்கன்னா அவங்கள முதல்ல கேலிக்குள்ளாக்க போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, காரி துப்ப போறாங்க. இது எல்லாம் நடக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி கடந்து போகணும். இப்போ
அபூர்ணமான மனிதன், இவரால் படைக்கப்பட்ட மனிதன் இப்ப முகத்துல காரி துப்பும் போது திரும்பி இப்படி முறைச்சு பார்த்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? திரும்பி இப்படி முறைச்சு பார்த்திருந்தாருன்னா அந்த பழி பழுதுள்ள பழியா மாறி இல்லையா? இப்ப அதுக்காக தான் இவருடைய சிந்தனைகள் எல்லாமே எந்த இடத்துலயும் என்ன ஆயிடக்கூடாது, நான் தவறி போயிடக்கூடாது இல்லையா? ஏற்கனவே பாருங்க, கெத்செமனேல வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ண வரும்போது யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்க? பின்னிட்டு கீழே விழுந்தாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவரா. கேட்டதுக்கு யாராவது பின்னிட்டு விழுவாங்களா? அது அவங்க யாருன்னா சாதாரண ஆள்கள் கிடையாது, ரோமன் சோல்ஜர்ஸ். யாரை தேடுகிறீர்கள் அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? அவ்வளவு பவர் இருக்கு. அந்த வல்லமையை கொண்டுதான் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறார்? கடந்து வந்துட்டே இருக்கிறார். கைது பண்ணும்போது மல்கோஸோட காதை என்ன பண்றாங்க? வெட்டும் போது அந்த காதை ஒட்ட வைக்கிறார். வல்லமை இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த வல்லமைய சிறிது கூட என்ன பண்ணக்கூடாது? காண்பிக்க கூடாது. ஒருவேளை ஒருவர் கன்னத்தில் அறையும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாருன்னு வைங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவ்வளவுதான் இல்லையா? அப்போ இதுவோ அந்தகாரத்தின் கிரியா இருக்குன்னு சொல்லி அங்க எல்லார் கையிலும் தேவன் என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப உலக ஜனங்களும் கெட்டு போன தேவதூதர்கள் கையில இப்ப யார் இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இதை செய்யறதற்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வேற யாராவது இந்த பலியை செலுத்த முடியுமா? தேவன் செலுத்த முடியுமா? ஏன்? அவர் மரிக்க முடியாது. முதல்ல அதான் பாயிண்ட். சரியா? அவர் என்ன பண்ண முடியாது? மரிக்க முடியாது. அடுத்து தூதர்கள் செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? மனுஷரை வர சற்று உயர்ந்தவங்க, ஈடுபலி என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது இல்லையா? சரி, என்னை போல ஒரு சகோதரன் கொடுக்க முடியுமா? நானும் பாவத்துல தான் இருக்கேன், அவரும் என்ன இருக்கார்? பாவத்துல வந்து. சரி, ஆடு மாடுகளுடைய பலி நிவர்த்தி ஆகுமா? இப்படி எந்த ஆப்ஷனுமே ஒத்து வராத போது இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லையா? தவறி போனா என்ன ஆகும்? தவறி போனா என்ன ஆகும்? அவருக்கும் ரட்சிப்பில்லை, பிதாவிடத்துல திரும்பி போக முடியாது. அவர் வந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கான காரியம், அது நிறைவேறாது. சபை என்ன பண்ண முடியாது. இதையே நீங்க யாத்திரை 12ஆம் அதிகாரத்துக்கு ஒப்புமையா கொடுத்தா முதற் பலனானவர்கள் என்ன பண்ண முடியாது? மீட்டெடுக்க முடியாது. இத்தனை விஷயம் அவருக்கு முன்பாக இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அந்த பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் வந்து டேன் பண்ணுவாங்க, கிரைண்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாலரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அளவு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அதுக்குள்ள ஏதாவது ஒரு அளவுல இருந்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாலரன்ஸே கிடையாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டாலரன்ஸே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் இதை சரியாக பயன்படுத்தியே ஆகும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா என்ன ஆகும்? ஒரு வியாகுலம், ஒரு பயம், இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன பழுது இருந்தா கூட அது கெட்டு போயிடும். அவருக்கு என்ன ஆகுதுன்னா ரட்சிப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா இதெல்லாம் நிறைவேற்றிட்டு அவர் என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அடி வண்டல் வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா பருகிறார். பாடுகளை, என்ன பாடுகள் அவருக்கு? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் வைத்திருக்கிற டார்கெட் என்னன்னா சிலுவையில மரிக்கணும் இல்லையா? அப்போ தேவன் என்ன பண்ணிருக்கலாம் இவர் அப்படின்னா, வேற எந்த கஷ்டமும் கொடுக்காம சிலுவையில கொண்டு போய் என்ன பண்ணிருக்கலாம்? அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவமானப்படுத்துறது, துப்புறது, முள்முடி சூட்டுறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்கார்? அனுபவிச்சிருக்கார் இல்லையா? ஏன் இது அவருக்கு இருந்தது அப்படின்னா, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்ப பரலோகத்துல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது. கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஆனா இந்த பூமிக்கு சாத்தானுக்கு கீழே வந்த பின்னாடி இந்த உலகத்துல பாவிகள் மத்தியில வாழ்ந்து பாவத்துக்கு விரோதமாக இருந்து தன்னை தேவனிடத்துல இப்போ என்ன பண்ணியாகணும்? நிரூபிச்சு காமிக்கணும். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்ப அதே தான் நமக்கும். நம்ம பாவத்தின் மத்தியில இருக்கிறோமா? பாவத்துக்கு விரோதமா இருக்கமா? இருக்குமா?
சத்தமே இல்லை. இப்ப நம்மளை என்ன பண்ணி ஆகணும்? நிரூபிச்சு காமிச்சாங்க இல்லையா? அதனாலதான் ஒவ்வொரு பஸ்காவிலும் நமக்கு முக்கியமான வேலை என்னன்னா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய நிலைமை இல்லையா? சுய பரிசோதனை நம்மை நாமே என்ன பண்ணி ஆகணும்? செய்தே ஆகணும். அப்படி செய்யாம அப்பம் இருக்கிற அந்த மேஜைக்கு முன்னாடி நாம போய் நிக்கிறதற்கு தகுதியா இருப்போம் என்று சொல்லவே முடியாது இல்லையா? அப்பம் மற்றும் திராட்சரசத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிக்க போறோம் இல்லையா? வருகிற 11ஆம் தேதி நம்ம போய் நிக்க போறோம். அதுக்கு தகுதியுடைய பாத்திரமா நம்ம மாத்திக்கிறதற்கு சில தருணங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த தருணங்கள்ல நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம் நமக்கு கண்டிப்பா இருக்கு இல்லையா? பாருங்க, அன்னைக்கு மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து முன்னாடி அப்போஸ்தலர்கள் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படின்னா, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அந்த பாத்திரத்துக்கு முன்பாக நம்ம போய் நிக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். சரி, இப்ப தூதன் வந்து கெத்செமனேல அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார்? ஒரு தேற்றினார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? என்ன சொல்லியிருப்பார்? சரி, இப்ப தூதன் பெரியவரா இயேசு கிறிஸ்து பெரியவரா? இயேசு கிறிஸ்து தான் பெரியவரா? இல்ல. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கும்? தேவதூதரும் சற்று சிறியர் ஆக்கப்பட்டிருந்தார் இல்லையா? அப்ப தேவதூதர் தான் பெரியவர். தேவதூதர் இப்ப என்ன சொல்லிட்டார்? அவற்றை என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்? நீ தான் செஞ்சாகணும், பெர்ஃபெக்ட் தான், தொடர்ந்து கண்டினியூ பண்ணு. என்ன பண்ணிருக்க? இதுதான் ஆறுதலா இருக்க முடியும். இதான் சொல்லியிருக்க வேணும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை கேட்ட பின்னாடி இப்ப என்ன பண்ணிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தொடர்ந்து அந்த பிரயாணத்தை அவர் பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு தூதனுடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்கார்? கேட்டிருக்கார். பிதாவாகிய தேவன்ட லாசருவை எழுப்பும் போது, ஜெபம் பண்ணும்போது என்ன இருக்கு? தேவன்ட இருந்து பதில் வந்திருக்குது. இதெல்லாம் கேட்டே வந்திருக்கார். ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகல அப்படின்னா, பதில் வராம தூதனை அனுப்பி என்ன பண்றாருன்னா கடைசியாக தேற்றதை வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, இப்போ ஏன் கம்யூனிகேஷன் கட் ஆகுது? எப்பவுமே பேசாம இருந்ததில்லை. அப்பாவும் மகனும் என்ன பண்ணியிருக்காங்க? 2 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ரிலேஷன் தொடர்பு இருந்துட்டே இருக்கு. இப்ப பிள்ளையுடைய மனசு எப்படி இருக்கும்? கஷ்டப்படுமா இல்லையா? பதில் வராத டைம்ல எப்படி இருந்திருக்கும்? இப்ப நம்மளே சின்ன பையனா இருக்கும்போது அப்பா அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என் மேல கோபமா இருக்காதீங்க, என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம் இல்லையா? அப்பாட்ட திருப்பி திருப்பி போயிருப்போம் இல்லையா? இதே மாதிரி ஒரு உணர்வு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்திலிருந்து ஏதாவது நேரடியான பதில் வராதா அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்கார்? காத்துட்டே இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சங்கீதம் 69 3ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதம் 69 3ஆம் வசனம். நான் கூப்பிடுகிறதில் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. பாருங்க என்ன சொல்றாரு? என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் என்ன ஆயிடுச்சா? பூத்து போயிற்று. பாருங்க, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யாருமே அவருக்கு ஃபேவரா இல்ல. சீசர்கள் என்ன ஆயிட்டாங்க? இப்போ மரணத்தின் டைம்ல என்ன ஆயிட்டாங்க? கம்ப்ளீட்டா சிதறி போயிட்டாங்க எல்லாருமே. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. ரோமர்களுடைய சோல்ஜர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஆப்போசிட்டா இருக்காங்க இல்லையா? இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் மட்டும் என்ன பண்ண போறாருன்னா, இந்த மரணத்துக்குள்ள போறார். ஏன்னா நிற்க நிலை இல்லை. வெள்ளங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு? என் தலைக்கு மேல நிலை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படி சொல்றாரு இல்லையா? பாருங்க, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். இங்க வராது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறது. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறது. அப்ப அந்த நெருக்குதல் அங்கிருந்து என்ன ஆயிடுச்சு? ஆரம்பம். இதனால்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் 2 டைமா பிரிக்கிறார். மரண பரியந்தம் அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்குமே? ஞான ஸ்நானத்திலிருந்து கெத்செமனே வரைக்கும், கெத்செமனேலிருந்து கல்வாரி வரைக்கும் 2 பார்ட். அதனாலதான் முடிவு பரியந்தம் இல்லையா? என்ன சொல்றார்? என்னன்னு சொல்றார்? சிலுவையின் மரண பரியந்தம் 2 விதமா என்ன பண்ணிட்டார்? பிரிச்சிருக்கார். இப்ப இந்த சூழ்நிலை பாருங்க,
அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வசனத்துல படிக்கலாம். சங்கீதம் 69 4 மற்றும் 5 வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 69 4 வசனம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். எந்த ஒரு நிமித்தமே கிடையாது, காரணமே கிடையாது. ஆண்டவரை பகைக்கிறதற்கு எந்தவித காரணமே இல்லாம என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. நம்மளை பகைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? அது மாதிரி நிமித்தம் இல்லாமல் நம்மை பகைச்சிருக்காங்களா? பகைக்கலையா? பகைச்சிருக்காங்க. எப்ப தெரியுமா? நாம சத்தியத்தை போய் சொல்லும் போது வசனத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம மேல எந்த ஒரு இதுமே அவங்களுக்கு பகையே கிடையாது. ஆனா உண்மை சத்தியத்தை நம்ம சொன்னதுனால, அவங்க பொய்யில இருக்கிறதுனால எந்த முகாந்தரமும் இல்லாம நம்ம மேல என்ன பண்றாங்க? ஒரு பகை அவங்களுக்கு என்ன ஆகுது, வருதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? படிங்க, தொடர்ந்து படிங்க. என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். தலைமயிரிலும் அதிகமா என்ன இருக்காங்களாமா? எல்லாருமே எதிர்பார்த்தா இருக்கிறாங்க. ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு தலைமயிர் எவ்வளவு இருக்கும்? அதே அவர் நசரேய விரதம் இருந்தவர் இல்லையா? எக்கச்சக்கமா இருக்கும். அப்போ சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை யாருமே அவருக்கு ஃபேவரா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, இந்த சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது, ஒரு மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணி ஆகணும்? ஒப்பு கொடுத்து ஆகணும் இல்லையா? இப்போ சிங்கம் மாதிரி வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை எப்படி கொடுக்க வேண்டியதா இருக்குன்னா, ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கொடுக்க வேண்டியதா இருக்கு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பாருங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள், அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 69 6 வசனம் படிங்க. சங்கீதம் 69 6. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என்னின் மித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என்னின் மித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. பாருங்க, உங்களை தேடுகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நாணம் அடையாது இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தானியேல் தன்னுடைய நண்பர்கள் பழைய ஏற்பாட்டுல கூப்பிட்ட பரிசுத்தவான்கள் யாவரும் என்ன பண்ணாங்கல? வெட்கப்பட்டு போகவே இல்லை இல்லையா? அப்ப பாருங்க, இதை சொல்றார், உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன பண்ணிருக்கேன்? சுமந்தேன். உமது நிமித்தம்னா தேவனுடைய அல்டிமேட் திட்டம். இதன் நிமித்தமாக நிந்தையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சுமந்துட்டு இருக்கிறேன். படிங்க, தொடர்ந்து. லட்சை என் முகத்தை மூடிட்டு என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க? நானு அந்நியனும். யாரு? இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுறார். இவங்களுக்கு எப்படி இருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரோதமாக இருக்கிற மாதிரி என்ன பண்றார்? இங்க பேசுறாரு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப பாருங்க, லட்சை என் முகத்தை என்ன பண்ணிடுச்சு? மூடிடுச்சு. அப்படின்னா சந்தோஷமான சூழ்நிலை இல்ல. ஆண்டவருக்கு சந்தோஷமா தான் போறார். அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு வசனம் படிக்கிறோம். ஆனாலும் கூட முகம் எப்படி இருக்கு? லட்சையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரி துப்புதல் இல்லையா? ஆண்டவரை அவமானப்படுத்த உள்ளாகும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிந்தையை சுமக்கும் போது லட்சை அடைந்தவராக என்ன பண்றாருன்னா கடந்து போறாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து படிங்க, தொடர்ந்து. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி. இந்த டாபிக் கடைசியா பார்க்கலாம். இப்போ யாருக்காக யாருடைய தேசத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரோ அவர்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை சிலுவையில் அறையும் என்று என்ன பண்றாங்க? சொல்றாங்க இல்லையா? இப்ப பாருங்க, பிலாத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பிலாத்து இப்ப என்ன செய்ய முடியும் சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவரை விடுதலை பண்ண முடியும். பிலாத்துக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த குற்றமே என்ன பண்ணல, செய்யல. இவங்க தான் ஒரு குற்றத்தை சாட்டி என்ன பண்ணிருக்காங்க? கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப பிலாத்து முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மத ரீதியான குற்றச்சாட்டு சொல்லல, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு சொல்றாங்க. இவன் தன்னை என்ன பண்ணிக்கிட்டான்? கிறிஸ்து என ராஜா என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். ராயனுக்கு வரி கட்ட வேண்டாம்னு சொன்னா, ஜனங்களோடு சேர்ந்து கலகம் பண்றதுக்கு என்ன பண்ணான் சொன்னான்னு சொல்லி 3 விதமான அரசியல் குற்றச்சாட்டை பிலாத்து முன்னாடி வைக்கும் போது, பிலாத்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா பிலாத்து விசாரணையில அவர் ஏற்கனவே அவருடைய டேபிளுக்கு நிறைய ரிப்போர்ட் போகும், யார் யார் எங்கெங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்தி எந்த ரிப்போர்ட்டுமே என்ன ஆகல, அவருக்கு வரல. 2வது, முகத்தை பார்த்தா சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு குற்றவாளியுடைய முகத்தை பார்க்கும்போது உண்மையிலே அவன் குற்றம் பண்ணியிருப்பானா இல்லையாங்கிறது விசாரிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்க்கிறார் பிலாத்து. பிலாத்து என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இவனிடத்துல ஒரு குற்றமும் நான் என்ன பண்ணல, காணவில்லை. இப்போ மறுபடியும் என்ன பண்றாருன்னா, முன்னாடி அவரை கூட்டிட்டு வந்து நிறுத்துறார். உப்பரிகையின் மேல கூட்டிட்டு வந்து நிறுத்தி இப்ப என்ன பண்றாருன்னா, லேசா அடிச்சு வாரினால் அடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ இந்த மனுஷன் சொல்ற என்ன சொல்றார்? இதோ இந்த மனுஷன். அப்படின்னா என்ன நினைக்கிறார் பிலாத்து?
பிலாத்து அந்த வார்த்தையினால கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வர்றார்? இதை பாருங்கப்பா, இப்பயாவது பாருங்க, இப்பயாவது விடுதலை பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்றார் கேட்கிறார். ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணல, விடுதலை பண்றதுக்கு மனசுலன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடுகளுக்கு உட்பட்டு தன்னை மெய்ப்பித்து காட்டிக்கொண்டே என்ன பண்ணார்னா வந்தார் சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமாக ஒரு பலியின் ஜீவியம் என்ன பண்ணல, வாழல. அது ரொம்ப பரிசுத்தமா தன்னை காத்து கொண்டு அவர் வாழ்ந்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, பின்னாடி சபை அப்படிங்கிறது அவருடைய வழியை பின்பற்றி என்ன பண்ணி ஆகணும், கடந்து வரணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா கூட அது சரின்னு சொல்லிட்டு வர்ற பின்னடியார்கள் என்ன பண்ணிடுவாங்க, அதோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் கூட அவர் என்ன பண்ணல, தவறாக எடுத்து வைக்காம கரெக்டா அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்காருன்னா எடுத்துட்டே வந்திருக்காரு சொல்லிப்பா. இப்ப அடுத்த வசனம் படிக்கலாம், 9ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 69:9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. இந்த வசனத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வசனம் எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வந்த பின்னாடி அவர் தேவனுடைய ஆலயத்துல போய் புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களையும் என்ன பண்றார், அங்க விரட்டி விடுறத பார்க்கிறோம் இல்லையா? ஏன் விரட்டி விட்டார், ஏன் விரட்டி விடுறார், எப்படி விரட்டி விட்டார்? ஒரு சாட்டையை பின்னி அவங்களை என்ன பண்றார், அடிக்கல, துரத்தி விடுறார் இல்லையா? அங்க என்ன நடக்குது, சம்பவம் என்ன, எதனால அவர் விரட்டுறார்? அப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது தேவனுடைய ஆலயத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கள்ளர் குகையா ஆக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் இருந்தது இல்லையா? இதுதான் அங்க என்ன பண்றாருன்னா கோட் பண்றார். இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் எங்க நடக்கிறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்த பின்னாடி அவருடைய கடைசி டைம்ல அங்க நடக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். சரி, நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் இருக்கா? இருக்கா? ஏன்னா எதையும் நம்ம மேல கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் நமக்கு பொருத்தமா இருக்கும் இல்லையா? பக்தி வைராக்கியம் இருக்கா? சபையை குறித்த கரிசனை இருக்கா? இருக்கா? இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது இல்லையா? பாருங்க, சபையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்முடைய பங்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இருந்தே ஆகணும் இல்லையா? வெறுங்கையோடு தேவாலயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய பங்கு என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு தாளந்தையுடைய மனிதர்கள் என்ன பண்ணி ஆகணும்னா அதை பண்ணி ஆகணும். ஆனா இதை குறிச்ச பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஏனோ தானே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு மட்டும் பத்தவே பத்தாது. இது ரொம்ப பேசிக், இது பேர் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு என்ன இருக்கும்னா, வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் அங்க இருக்கணும் இல்லையா? அந்த பக்தி வைராக்கியம் தான் நம்மளை என்ன பண்ண போகுதுன்னா, மீண்டும் ரட்சிப்புக்கு ஏதுவாக என்ன பண்ண போகுது, நடத்தி கொண்டு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தேவாலயத்தை சுத்தம் பண்ணின ஒரு விஷயத்த தீர்க்க தரிசனமாக எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே இப்ப இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யற காரியம் யாருக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற பெரிய ஆளுகளுக்கு, சதுசேயர் வகுப்பார் இல்லையா, பாருங்க பரிசேயர்கள், அப்ப வேதப்பாரர்கள், இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க பிசினஸ்ல கை வச்ச மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பகை வெறுப்பு அவருக்கு என்ன ஆகுதுன்னா வர்றதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெட்டை என் உடுப்பாக்கினேன். எப்போ ரெட்டு உடுப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில? யார் ரெட்டு உடுப்பாங்க? ரொம்ப யார் யார் கஷ்டத்துல இருக்காங்களோ, யார் யார் துன்பத்துல இருக்காங்களோ, யார் யார் உபவாசம் பண்றாங்களோ, யார் யார் துன்பத்துல கடந்து போறாங்களோ, தேவனிடத்துல பதில் வேணும்னு சொல்லி யார் கடந்து போறாங்களோ, அவங்க அதிகமா துன்பப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்ன, ரெட்டை என் உடுப்பாக்கினேன் அப்படின்னா, ஆண்டவருடைய மனசுல ஏதோ ஒரு என்ன ஆகுது, ஒரு வியாகுலம் ஒரு மனசுல இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப பாருங்க, மன ரீதியிலும் சரி உடல் ரீதியிலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதிகமான பாடுகள் வந்ததை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னத்துல காரி துப்புரா ஒருத்தன், அபூர்ணமான மனிதன் செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகித்து கொள்றார். ஏன் சகிச்சுக்கிட்டார் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பெருசாவே தெரியல. அப்ப காரி துப்புனதுக்கு அதை விட பெருசா எந்த ஒரு பாதிப்பு மனசுல அவருக்கு இருந்துச்சுன்னா, அதே கன்னத்துல ஒருத்தர் வந்து முத்தம் கொடுத்தார் இல்லையா, அதனுடைய வலிதான் ரொம்ப ஜாஸ்தி.
ஆனா இந்த காரியத்துப்படுறது கூட அபூர்ணமான மனிதன் செய்யக்கூடிய விஷயம். ஒரு புறஜாதி செய்யறான், ஆனா கூடவே இருந்துட்டு பந்தியில இருந்துட்டு தாளத்துல கை வச்சுட்டு என்ன பண்றாரு? இப்போ முத்தம் கொடுக்க. இந்த வழிதான் மனசுல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதுதான் ஆண்டவருடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்டா தெரிஞ்சது வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப வசனம் படிங்க, 13ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 69:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அனுக்கிரக காலம். எது அனுக்கிரக காலம்? இந்த சுவிசேஷம் முழுவதுமே என்ன காலம்? அனுக்கிரக காலம் இல்லையா? அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முதலாம் முறையிலே சுவிசேஷம் என்னாச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அனுக்கிரக காலத்தில் என்ன பண்றாராமா? அவரை நோக்கி அவர் என்ன பண்றார்? கேட்கிறார். தொடர்ந்து படிங்க. தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களில் நின்று நிலையாத ஜலத்தில் நின்று நான் நீங்கும்படி செய்யும். திரும்ப திரும்ப நிலையாத ஜலத்திலிருந்து என்னை நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டே வரார். இப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்த பாடுகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப சாப்பாடு இல்ல, மேல் வீட்டர்ல அப்பம் பிச்சு கொடுத்தாரு இல்லையா? அது அவர் அதிகமா சாப்பிட்டுருப்பாரா? இல்ல, மாம்சத்துல இருக்கிற கடைசி டைம் கொஞ்சம் கூடுதலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அப்படி சாப்பிட்டுருப்பாரா? இல்ல, இருந்தது எல்லாமே என்ன பண்ணிட்டார்? சீசர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டார். இப்ப மனம் வியாகுலத்தோட அவர் என்ன பண்றாருன்னா கடந்து வரார். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார மனசுல வச்சு பேசியிருப்பார்? ஏன்னா அவருடைய சரீரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? பின்னாடி அப்போஸ்தலர்கள் வரப்போறாங்க. இந்த அப்போஸ்தலர்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வரப்போகுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கும்போது அப்போஸ்தலர்கள் பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. இதை மனசுல வச்சுட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள்லாம் பேசுறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த டைம்ல நியாயப்பிரமாணத்துல நிறைவேறக்கூடிய பலிகளுடைய காணிக்கை இருக்குல்ல, அந்த காணிக்கைகள், அந்த பலிகள் இருக்கு இல்லையா, அந்த பலிகள் எல்லாம் இவருடைய மரணத்திற்கு நிழலா இருக்கிறதுனால இதை கரெக்டா அந்த டைம்ல என்ன பண்ணி ஆகணும்? அவர் நிறைவேற்றியே ஆகணும். அதனால கெத்செமனேல இவர் எடுத்துக்கிட்ட டைம், அரெஸ்ட் பண்ண விஷயங்கள், விசாரணை டைம் எல்லாத்தையுமே தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டார். இந்த டைம்ல இது முடியணும், இந்த டைம்ல இருந்து இங்க வரணும் அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்காவா அவருடைய கையில வச்சுதான் என்ன பண்ணிட்டே வந்தார். சில இடத்துல கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருப்பார், சில இடத்துல பதில் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த ஒரு டைமுக்குள்ளால அந்த ஒரு விசாரணை முடியணும். ஏன்னா பிரதான ஆசாரியன்ட்ட போறார், அப்புறம் ஏரோதுட்ட போறார், அப்புறம் பாத்தீங்கன்னா பிலாத்துக்கிட்ட போறாங்க, மறுபடியும் திருப்பி வர்றாங்க. 6 கட்ட விசாரணைகள். இந்த 6 கட்ட விசாரணையும் கரெக்டா அந்த சிலுவை எடுத்துட்டு போகக்கூடிய டைம் எல்லாமே காலை பலி நிறைவேற்றக்கூடிய அந்த டைமுக்குள்ள போய் முடிக்கணும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு மறுநாள் பஸ்கா பண்டிகை. வெளியூர்ல இருந்து யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வருவாங்க. அந்த டைம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி இப்பதான் கொண்டு போறாங்க அப்படின்னா மற்றவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? என்ன பண்ண மாட்டாங்க? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தி எல்லா உலக நாடுகள் எல்லாம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சுத்தி வட்டாரங்கள் நல்லாவே தெரியும். இப்ப பஸ்கா கொண்டாடுறதுக்கு வர்ற யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண வேணும்னு வருவாங்க. அவர் கையில அற்புதத்தை பார்க்கணும், அவருடைய பிரசங்கத்தை கேட்கணும்னு சொல்லி வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்க கொண்டு போறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் மரணத்துக்குள்ள போகாதபடிக்கு சூழ்நிலை என்ன ஆயிரம் சமயத்துல வந்துரும். அதனால அந்த இடத்துல நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்கள், டைம் லைன் எல்லாத்தையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் கையில வச்சு என்ன பண்ணிட்டே இருக்காரு, அதை கடந்து போயிட்டே இருக்காரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்படி பார்க்கும்போது இந்த டைம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதா நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் படிக்கலாம். சங்கீதம் 69:16 படிங்க. சங்கீதம் 69:16 வசனம். 16 வசனம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். திரும்ப 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 தேவனிடத்துல ஒரு விஷயத்தை என்னதான் பண்ணிட்டு இருக்காண்டவர்? என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேளுங்க இல்லையா? இப்படியே சொல்லிட்டே என்ன பண்றார்? வர்றார். தொடர்ந்து படிங்க. தயை நலமாயிருக்கும். உம்முடைய தயை எப்படி இருக்கு? நலமா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் செய்த தயை என்ன? என்ன தயை பண்ணார் அவர்? பிதாவாகிய தேவன்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தயை பண்ணார்? ஒண்ணுமே பண்ணலையா? இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது எத்தனை தடவை கல் எடுத்து எறிய வந்தாங்க. அப்பெல்லாம் காப்பாத்தினது யாரு? இல்லையா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவருக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரீரத்தை என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இல்லையா? அதே பெரிய தயை தானே, தயா இல்லையா? கண்டிப்பாக இல்லையா? சரி, இப்ப நமக்கு தேவன் செய்த தயை என்ன? சிம்பிளான கேள்விதான் கேட்டிருக்கேன். நமக்கு தேவன் செய்த தயை என்ன? ஏன்னா வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, உம்முடைய தயை நலமா இருக்கிறது. நமக்கு செய்த தயை என்ன? என்ன சொல்றாரு பிரதர்? பெரிய தயை. நமக்கு பெரிய தயை தான் இல்லையா? நமக்கு செய்த தயை அது தயை தான், கரெக்ட் தான். நமக்கு செய்த தயை என்னன்னா, அவருடைய விலையேற பெற்ற சத்தியத்தை கேட்கும்படி நம்முடைய காதுகளை திறந்ததே பெரிய தயை. இப்படிப்பட்ட இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய கிருபை. இங்க நின்னாலே போதும், அவ்வளவுதான். பேர் சபையிலேயோ உலகத்திலேயோ வேற எந்த இடத்திலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்க. அது மட்டுமல்ல, தேவன் இந்த உலகத்துல இந்த காலப்பகுதியில செய்யறதுக்கான சித்தம் கொண்டிருக்கார்ல ஒரு அறுவடை வேலை. அந்த அறுவடை வேலையில நம்முடைய பங்கு இருக்கா இல்லையா? இந்த ரட்சிப்பின் ஊழியத்துல ஏதாவது செய்யறதுக்கு நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரா இல்லையா? காத்திருந்து சேர்ந்திருக்கோமா இல்லையா? இது எல்லாமே தேவன் நமக்கு பாராட்டின தயை இல்லையா? இந்த தயை மூலமா தான் கிறிஸ்துவையும் சமயம் அவர் என்ன பண்ணிட்டே வரார், வழி நடத்தி கொண்டே வரார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 69:17 வசனம். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது இது எங்க அப்ளை ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். கெத்செமனேல 2வது முறை 3வது முறை ஜெபம் பண்ணும் போது சொன்ன வசனங்களாக நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கம்பேர் பண்ணலாம் இல்லையா? பாருங்க, எல்லாருமே நேர் ஆப்போசிட். இப்போ ஃபேவரான ஒரு பதில் வரணும்னா பிதாவாகிய தேவன் தான் வந்தாகணும். ஏன்னா சீசர்கள் கூட இப்போ இல்ல இல்லையா? என்னுடைய எல்லா துன்ப காலத்திலும் எல்லா சோதனைகளிலும் எங்களோடு கூட இருந்தவங்க நீங்க தான் சொல்றார். அந்த சீசர்களே என்னாகல இப்போ கூட இல்ல. ஆனா இப்போ வியாகுலம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயத்துல சிலுவையில சரியான டைம்ல தான் என்ன பண்ணியாகணும், தன்னுடைய ஜீவனை விட்டாகணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டா என்ன ஆகும்? அது அந்தி பலியா இருக்காது. ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பலிகள் செலுத்துவாங்க இல்லையா? அந்த 2 பலிகள்ல காலை பலி, அந்தி பலி. காலையில சிலுவையில் அடிக்கப்படணும், அந்தி பலி டைம்ல தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். இப்போ 6 மணி நேரம் சிலுவையில தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டு இருக்கணும், இப்போ பிடிச்சு வச்சுட்டே இருக்கணும். இந்த ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கார்? தேவன். அவர் கொடுத்த என்ன நிர்பந்தம் பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டத்தில் நம்ம போயிருக்கிறோமா? நாளைக்கு உலக ஜனங்கள் வந்து ஆண்டவர்லாம் என்ன பலி செலுத்திட்டார் அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது இல்லையா? அந்த ஜனங்களுக்காக பாடுபட்டதை அவங்க நாளைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்து தெரிந்து கொண்டிருக்கும் போது ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனிடத்துல சேருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இல்லையா? அடுத்த வசனம் படிங்க. 18ஆம் வசனம். நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். தொடர்ந்து படிங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை என் இருதயத்தில் என்ன பண்ணிருக்கான்? பிளந்தது. அப்ப கஷ்டம் என்ன இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன பண்ணிருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். அப்ப இது எல்லாமே சங்கீதத்துல என்ன இருக்கு? இப்போ எழுதப்பட்டு அது நிறைவேறக்கூடிய காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா என்ன பண்றார், செய்யறாரு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? இப்ப இந்த காடி எதுக்காக கொடுப்பாங்க? கசப்பு எதுக்காக கொடுப்பாங்க? அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்காக தண்டனை அடைகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, தாகமா இருக்கிறேன்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க, அந்த காடியை கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? பாருங்க, இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. எனக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு பதில் வந்துட்டா போதும். இதுதான் ஆண்டவருக்கு இருந்த எதிர்பார்ப்பு. கடைசி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இல்லையா? பாருங்க, ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வியாகுலங்கள் திரும்ப திரும்ப சங்கீதத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, தேவன் வந்து நீதிபரர். எந்த விஷயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் அந்த நீதியில வந்து என்ன பண்ண மாட்டார், டாலரேட் காமிக்கவே மாட்டார்.
அது குமாரனா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தேவனுடைய நீதிக்கு முன்பாக எல்லோரும் சரிசம். இந்த நீதிய பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தி வரும்போது தேவன் செய்து வந்த நீதியை கரெக்டா பார்த்துட்டே வரார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி ஆகணும்? அதே நீதிக்கு உட்பட்டு ஆகணும் இல்லையா? பாருங்க, இந்த நீதிக்கு உட்படும் போது எந்த சூழ்நிலையும் அதற்கு விரோதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இருதயமோ அவருடைய செயலோ என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படிங்கிறதுடைய பயத்துல தான் திரும்ப 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 தேவனிடத்தில் அவர் கேட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, இப்ப கேள்வி என்னன்னா, தன்னுடைய குமாரன் இப்ப மரணத்துக்குள்ள போக போறான். குமாரனுடைய மரணம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துல போறது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்குமா? ஆனாலும் கூட அவரை உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை இப்ப யார் கையில இருக்கு? பிதாவாகிய தேவன் கையில இருக்கு இல்லையா? இப்ப சிலுவையில கடைசி டைம் பெர்ஃபெக்டான ஒரு பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல போறார். உன்னுடைய பலி கரெக்ட் தான் அப்படிங்கிற அப்ரிசியேட் சவுண்ட கேட்கறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ ஜீவனோடு இல்லை இல்லையா? பலியை செலுத்தி முடிச்சாச்சு. இப்போ எப்போ அவர் அந்த பலியை அவங்க கொண்டு செலுத்த போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சக சொல்லி உயிர்த்தெழுந்து உடனே போல இல்லையா? உயிர்த்தெழுந்து உடனே போல. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சாச்சு. மரிச்ச பின்னாடி 3 நாட்கள் என்னாகல, எழும்பல. 3ஆம் நாளிலே அவர் உயிரோட எழும்புறார். இப்போ இவ்வளவு நாள் தொடர்புல இருந்த பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உறவு 3 நாள் என்ன பண்ணவே இல்லை, கம்ப்ளீட்டா இல்லை, மரிச்சாச்சு. இப்ப பிதாவாகிய தேவன் மட்டும் இருக்கிறார். இப்ப தேவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறார், அதை பார்த்துட்டே இருக்கார். சரியான டைம்ல என்ன பண்ணாருன்னா உயிர் தெழுப்புறார். இப்ப உயிர் தெழுப்புற பின்னாடி இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணல, மறுபடியுமே போகல. இப்ப என்ன பண்றாருன்னா 40 நாட்கள் சீசர்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கார், தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார். மீண்டும் என்னன்னா சொல்லணுமோ அதெல்லாம் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். பெந்தைக்கோஸ்து நாள் வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு எங்கேயுமே என்ன பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய என்ன பண்றார், பரமேறி மேல போறார். மேல போன உடனே பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சந்திக்கிற அந்த இடம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும், சில மனிதர்கள் தோன்றி சாத்தானுடைய கட்டுப்பாட்டுகளை போய் நிறைய மதங்களை உருவாக்கி அவங்கவங்க வழியில தேவனுக்கு விரோதமாக போயிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களும் மோசம் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தி அதனுடைய பிரைஸை வாங்கிட்டு இப்ப எங்க போய் நிக்கிறாரு, அப்பா கிட்ட போய் நிக்கிறார் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம் ஒரு விஷயத்த. ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் நம்ம ஆளு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன். அந்த தங்க பதத்தை வாங்கிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போய் முன்ன போய் நிற்கும் போது எப்படி அந்த அப்பா பார்ப்பார்? நான் சொல்லி சொல்லி வளர்த்த பிள்ளை, ஓ கண்ணு முன்ன இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தேன், இன்னைக்கு நீ வெற்றி சிறந்து வந்திருக்கன்னு சொல்லிட்டு பெருமையா பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து பார்த்து பயந்து பயந்து செய்த விஷயம் தேவன் அக்செப்ட் பண்ணி அவருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா தான் இருந்த நிலைமையே அவர் கொடுக்கிறார். முதல்ல மனுஷ ஜீவியம் எடுத்துட்டு வெற்றி சிறந்துட்டு போன பின்னாடி முதல்ல அழியாமைக்குள்ள இருக்கிற இன்னொரு ஜீவன் என்ன பண்றாரு, தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்ணலாம்னா முதல்ல தேவனுடைய இருதயத்தை சாந்தி பண்ணிட்டார். இதுவரை யாருமே சாந்தி பண்றதுக்கு இல்ல. முதல்ல தன்னுடைய பலியினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் சொல்லி நம்ம பார்க்கும்போது சாந்தி பண்ணி. இப்ப 2 பேருடைய அன்பு ரொம்ப பெருசு இல்லையா? தன்னுடைய குமாரனே மரணத்துக்குள்ள கொடுத்துட்டார். அப்படி மரணத்துல கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மேல, ஆதாமின் பிள்ளைகள் மேல ரொம்ப தேவன் என்ன பண்ணிட்டார், அன்பு வச்சுட்டார். அந்த மரணத்துக்குள்ள போனவன, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவன முழுவதும் தேவனை விட்டு தூரம் போய்விடாதபடி அந்த நினைவுகளை என்ன பண்றாராமா அவர் நினைக்கிறார். பின்னாடியே போறார். எந்த அளவுக்கு போறார், தன்னுடைய குமாரனே கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்றார், மனுக்குலத்தின் மேல தொடர்ந்து வரார் இல்லையா? அப்ப அந்த அபூர்ணமான மனுஷன் நம்மளாம் பாவம் செஞ்சு விலகி போகும்போது, தேவனை விட்டு தூரம் போகும்போது மனசளவுல இல்லையா எவ்வளவு பாவங்கள் பண்றோம். அப்படி பாவம் பண்ணும் போதெல்லாம் விடாது நம்ம கூடவே வந்து குமாரனையும் கொடுத்து நம்ம மேல இவ்வளவா அன்பு செலுத்தி இல்லையா தேவன் நம்மளை கூட்டிட்டு வரும்போது இதுக்காக நம்ம என்ன பதில் செய்ய போறோம்?
இல்லையா? நாம இன்னைக்கு ஃபீல் பண்றோம் இல்லையா? நம்ம சபையாக போறோம், கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு அங்கமாக போறோம். நாளைக்கு உலக ஜனங்கள் வந்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பலியை பார்க்கும்போது எப்பேற்பட்ட சந்தோஷம் அங்க இருக்கும் இல்லையா? பாருங்க, அங்க பிதாவாகிய தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குற ஒரு விஷயம் உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, நடக்க போகுது. எல்லா ஜனங்களும் உயிரோடு எழுந்து வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பத்தி பார்க்கும்போது அந்த இடம் உண்மையில எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுதா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக தான் 6000 வருஷத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கார், அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இதுவரை இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். அப்புறம் சங்கீதத்துல என்ன ஆகுது அப்படின்னா, யூதாசை குறித்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். யூதாசை குறித்து அங்க இருக்கா? ஆமா, இல்லையா? எங்க இருக்கு அப்படின்னா 22ஆம் வசனத்துல இருந்து யாரை பத்தி சொல்லி இருக்குன்னா, யூதாசை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப யூதாசை பத்தி ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா? தெரியுமா? இந்த சீசன் தான் அப்படின்னு தெரியுமா? தெரியாது அப்படிங்கிறத சரியான பதில். ஆனா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். ஆனா அந்த டைம்ல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாசை பத்தி யாருக்கிட்டையும் என்ன பண்ணவே சொல்லவே இல்லை, இல்லையா? நானும் சொல்லி எல்லாரும் கேட்கும்போது ஆளோட ஆளா யாரும் கேட்கறது, யூதாஸ்ன்னு கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டு வந்து நானும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். வசனம் படிங்க, சங்கீதம் 22 படி, 69 22. சங்கீதம் 69 22ஆம் வசனம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும். பந்தி என்னவாயிச்சான்? கண்ணியா மாறிச்சு. இப்ப பந்தி இருந்தது யாரு? அந்த 12 பேர் மேல் வீட்டு அறையில. அந்த பந்தி அவர்களுக்கு என்னவா மாறிடுச்சு? இப்போ கண்ணியாக மாறிடுச்சு. யாருக்கு அப்படின்னா யூதாஸ் வகுப்பார். முதல்ல யூதாஸுக்கு, அப்புறம் சுவிசேஷ யுகத்துல யார் யார் அந்த மேன்மை தெரியாம ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி யார் யார் இந்த பந்தியில உட்கார்றாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா, கண்ணியாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்க்க. தொடர்ந்து படிங்க வசனத்தை. அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமா இருக்க கடவுது. எப்படி ஆயிடுச்சா? செல்வம் எப்படி ஆயிடுச்சா? வலையாக என்ன பண்ணிருச்சான்? மாறிடுச்சு. பாத்தீங்களா? பாருங்க, அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த வாய்ப்பை யூதாஸ் என்ன பண்ணிட்டார்? இழந்துட்டார். ஏன் இழந்தாரு அந்த வாய்ப்பை? ஆக்சுவலா அதை நம்ம வசனத்துல படிக்கும்போது, நம்ம சங்கீத புஸ்தகத்துல இதை குறித்து படிக்கிறோம். எப்படி இருக்குன்னா, அவருடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசஸ்தலம் பாழாக கடவுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த 12 பேர் அப்போஸ்தலர் அப்படிங்கிற ஒரு இடம் இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப காலி ஆயிடுச்சு. யூதாஸ் போன பின்னாடி தேவன் இன்னொரு ஆளை கொண்டு என்ன பண்றார்? வைக்கிறார். ஆக்சுவலா அந்த இடத்துல யார் தான் இருந்திருக்கணும்? யூதாஸ் தான் இருந்திருக்கணும். யூதாஸ் இருந்தா என்ன பண்ணிருப்பார்? பவுல் செஞ்ச வேலையை செய்ய வச்சிருப்பார். பவுலுடைய வேலை ரொம்ப சின்னதா? பவுல் இல்லை அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல பாதி கிடையாது, இல்லையா? அப்படி பார்க்கும்போது யூதாஸ் இழந்தது எவ்வளவு? யூதாஸ் எவ்வளவு சாதாரண விஷயமா? இதே நமக்கு அப்படியே கம்பேர் பண்ணலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியம் கிடைச்சி எல்லாத்தையும் விட்டு, வீட்டு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நமக்குன்னு சுயமா இல்லாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சத்தியத்திற்காக சகோதரர்களுக்காக வந்து நிக்கிறோமே, இந்த விஷயத்துல நாம இழந்து போனோம் அப்படின்னா யூதாஸ் மாதிரி நாம இழந்துக்கணும், இல்லையா? எண்ணிக்கையில் ஒருத்தராக இருந்திருக்கிறோம். இதே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதாசை குறித்து சொல்லும் போது, எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டான் அப்படி சொல்றார். எப்படி? எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த எண்ணிக்கைக்குள்ளே வரல, எங்களோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? பேதுரு சொல்றத கவனிக்கிறோம், இல்லையா? ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் யாரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போகவே கூடாது, இல்லையா? அதற்கே உரிய தகுதியோட அந்த அப்பம் ரசம் இருக்கிற பாத்திரத்துக்கு முன்னாடி நம்ம கடந்து போக வேண்டும். அன்புக்குரிய, அதற்காக நம்முடைய மனநிலை என்ன பண்ணணும்? இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும், இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம், திட்டிருப்போம், 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தி இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்கல்ல, நீங்க அப்படி சொன்னாங்க தானே பிரதர் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு பந்தியை கடந்து வந்திருக்கிறோம். அந்த பந்தியின் டைம்ல இந்த சகோதரருக்கான விரோதத்தை என்ன பண்ணலங்க? மறக்கல. மறக்காம நம்ம பந்தியில கை வச்சோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு காரியம்? அது பிரயோஜனமே இல்லாத காரியமா இருக்கும். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாள் நமக்கு எதுக்கு ஆயத்தப்படுத்தப்படுதுன்னா சகோதர ஐக்கியத்துக்காக ஏற்படுத்தப்படுது. அந்த ஐக்கியத்துல ஒன்னஸா இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அந்த பந்தியில நம்ம கலந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்,
அடுத்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 23ஆம் வசனம் படிக்கலாம். இது எதை அடிப்படையில் வருதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபம். ஏன்னா இதோடு சம்பந்தப்பட்டவங்க யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்டவங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப அவங்களுக்காக என்ன சொல்றா சொல்லி படிக்கலாம். படிங்க 23ஆம் வசனம். அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகார படக்கடவது. என்ன செஞ்சிட்டாரு? கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டார். அவங்களுடைய கண்கள் இந்த ரட்சிப்பை காணவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மத்தியில 3.5 வருஷம் ஊழியங்கள் செய்த பின்னாடும் அற்புதங்கள் எல்லாம் பண்ணின பின்னாடியுமே என்ன பண்ணல? அவங்க கண்கள் காணா என்ன ஆயிடுச்சுன்னா அந்தகாரப்பட்டுருச்சு. தொடர்ந்து படிங்க. இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. படிங்க. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது. அவர்களுடைய கூடாரங்களில் குடியிராமல் போவதாக. அவருடைய கூடாரங்களில் என்ன பண்ண மாட்டாங்க? குடியிராமல் போவா. தேசம் என்னாக போகுது? பாழாய் போக போகுது இல்லையா? இதைத்தான் பத்தி எங்க சங்கீதத்துல சொல்றதை நம்ம படிக்கிறோம். அன்புக்குரிய சொல்லிட்டு இப்ப பிலாத்து கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் நீதிமானா இருந்துட்டார். இவங்கள மாதிரி இல்ல இல்லையா? இந்த மனுஷனுடைய இந்த நீதிமான் ரத்தப்பலிக்கு நான் குற்றவாளிக்கு என்ன இருக்கேன், நீங்களா இருக்கிறேன்னு சொல்லிட்டார். கை கழுவிட்டார். ஏன் கை கழுவுவாங்க அந்த காலத்துல? எப்படி கை கழுவாங்க தெரியுமா? நம்ம சாப்பிட போவது கை கழுவுற மாதிரி கழுவ மாட்டாங்க. எப்படி கழுவுறாங்க தெரியுமா? அப்படியே கழுவி இப்படி உதறிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாளைக்கு ராஜ்யத்தில் பிலாத்து என்ன சொல்லுவார்? பிலாத்து வருவாரா? வருவார். அவர் பயத்தோட தான் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவ அணுகிற விஷயத்துல ரொம்ப பயந்துகிட்டார். ஏற்கனவே பிலாத்தினுடைய மனைவி சொல்லிட்டாங்க, நைட்ல ஒரு கனவு கண்டேன் இல்லையா, அவர் நிமித்தம் நான் வெகுபாடுபட்டேன், அவருடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பயம் பிடிச்சிருச்சு பிலாத்துக்கு. என்ன ஆச்சு? இப்போ பயம் வந்துருச்சு. அந்த நீதிமானை தீர்க்கிற விஷயத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, விசாரணைகளை கரெக்டா பார்த்தார். அந்த குற்றம் அந்த நீதிமானுடைய இரத்தப்பள்ளிக்கு நான் என்னவா நீங்கி இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்? அதை விட்டு விலகிட்டார். பாருங்க அடுத்த வசனம் படிங்க. 27ஆம் வசனம். அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. தொடர்ந்து படி. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேரை கிறுக்கி போட. ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணணுமா? அவருடைய பேரை கிறுக்கி போட. ஜீவ புஸ்தகம்னா என்ன புஸ்தகம்? ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்குமா? நம்ம வச்சிருக்க பைபிளா? இல்ல, நித்திய ஜீவன். அதுல இருந்து என்ன பண்ணியாகணும்? அவங்க பேரை கிறுக்கி போடுங்க. ஏன் கிறுக்கி போடணும்? ஏற்கனவே வானத்து நட்சத்திரமாக அழைக்கப்பட்ட அவங்க தான், அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இப்ப என்ன பண்ணுங்க? கிறுக்கி போடுங்கன்னு சொல்லிட்டார். அடுத்து தொடர்ந்து படிங்க. நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அந்த நீதிமான் பேரோட என்ன பண்ணிடாதீங்க, அவங்க பேரை எழுதிடாதீங்கன்னு சொல்லிட்டார். இத்தனை விஷயங்களை உள்ளடக்குனது தான் இந்த 69ஆம் சங்கீதம். நம்ம சாதாரணமாக படிக்கும்போது நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? இந்த காரியங்கள் நமக்கு புரியுது சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? தொடர்ந்து படிங்க. நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன். இது எது சொல்லி பார்க்கிறாருன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து அடுத்தால பேசலாம். நானும் சிறுமையும் எப்படி துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு எப்படி இருக்கட்டும்? உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலமா சாதாரண அடைக்கலமா? அது பிதாவாகிய தேவனோடு போய் அவருடைய வலது பார்சத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேன்மையான ரட்சிப்பு இல்லையா? முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அதே வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன ஆகும்னா போதும். உம்முடைய ரட்சிப்பு உயர்ந்த அடைக்கலம். அடுத்து, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பாத்தீங்களா? அந்த மிருகத்தினுடைய பலிகள் அல்ல, சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து செலுத்துற பலிகள் என்னாகுமா? அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். சாந்தம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். யார் அந்த சாந்தம் உள்ளவர்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பலியை பார்த்து நல்ல சந்தோஷப்பட்டவங்க யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். உலகத்துல வெளியே போய் பார்க்கலாமா எத்தனை சாந்த குணம் இருக்குன்னு? இருக்கா? மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர்கள் எப்படி இருக்காங்க? தற்பிரியராயும் சூதுள்ளவர்களாகவும் தாய் தப்பனை அடிக்கிறவர்களாகவும் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கலாம் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட சாந்த குணம் இருக்கா? இல்ல இல்லையா? இப்படிப்பட்ட உலகத்திலிருந்து தான் தனியா வேறு பிரிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த கேரக்டர் எதுவுமே நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? சாந்த குணம் இருக்கணும். சாந்த குணம்னா என்ன? அப்படியே உட்கார்ந்துக்கிறதா? அதான் சாந்த குணமா?
இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது தான் சாந்த குணம். விட்டு கொடுக்குறோமா இல்லையா? அப்படி இருக்கிற கேரக்டர் தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கொண்டு என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலியை குறித்து சந்தோஷப்படுகிற சாந்த குணம் உள்ளவர்களாக நம்மளை அழைச்சிருக்கார் இல்லையா? பாருங்க, தன்னுடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீட்டிற்கு செய்தார். அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா தர்றான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, உயிர்த்தெழுந்த பின்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்க்க போறார். அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி சில அறிவுரைகளை சீசர்களுக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார் இல்லையா? அந்த சீசர்களுக்கு அறிவுரை கொடுக்கும்போது தன்னை சாவாமை உள்ளவரை காமிச்சுக்கிறார். மரணத்துக்கு அப்புறம் தான் எப்படி இருக்கிற அப்படிங்கறத என்ன பண்ணிக்கிறார்? காமிச்சிருக்கார். ஏன் காமிக்கிறார் அப்படி? சீசர்கள்ட்ட 11 முறை தரிசனம் ஆயிருக்கிறார் இல்லையா? வேற வேற ரூபத்துல வேற வேற சூழ்நிலைகளை என்ன பண்ணியிருக்கார் இல்லையா? பாருங்க, அறையில வந்து பார்க்கும்போது உள்ள அறையில அப்படியே என்ன மாதிரி சரீரம் எடுத்து வந்திருக்கிறார்? சிலுவையில காயத்தோட இருந்த அந்த சரீரத்தை எடுத்து வந்திருக்கிறார். மரியாள்கிட்ட காமிச்சது தோட்டக்காரனுடைய சரீரம் இல்லையா? சீசர்கள்ட்ட கடல் கரையில் நிற்கும் போது ஒரு மீனவன் மாதிரியான ஒரு சரீரம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான சரீரம் எடுத்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? தன்னை காண்பிக்கிறதாக இருக்கிறார். ஏன் காமிக்கிறார் அப்படின்னா, இவங்க என்ன ஆயிடக்கூடாது, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிட்டாரு, இனிமேல் நம்ம அவ்வளவுதான் நம்முடைய லைஃப் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இவங்களோட மனசுல வரக்கூடாது. அதனால தன்னை உயிரோடு இருக்கிறாக காண்பித்துட்டு என்ன பண்றாருன்னா அங்க போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ சீசர்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய பலியின் ஜீவியத்தை முடிக்கிறாங்க. சபையினுடைய பலியின் ஜீவியம் முடிஞ்சு 1,44,000 பேர் பிளஸ் தலை, இவங்களுடைய ஓட்டத்தை முடிஞ்சு பிதாவாகிய தேவன் முன்னிலையில் நிற்கும் போது பிதாவாகிய தேவன் சபையை எப்படி பார்ப்பார்? சபை எப்படி பார்ப்பார்? அநியாயமான இந்த உலகத்துல, நீதியே செய்யாத இந்த உலகத்துல நீதியை மட்டுமே செஞ்சு வந்த தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை பார்ப்பார். இதையெல்லாம் நமக்குள்ள நடத்தி கிருபையாய் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மன்னித்து நமக்காக பரிந்து பேசி இந்த ரட்சிப்புக்குள்ள போன இயேசு கிறிஸ்துவ இல்லையா வழிநடத்தி கொண்டு போனார் இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்துவ அந்த டைம்ல பிதாவாகிய தேவன் எப்படி பார்ப்பார் இல்லையா? என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை கரெக்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? பாருங்க, தேவனுடைய அல்டிமேட் பிளான்ல இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? பாருங்க, தேவனுடைய திட்டத்துல இதுவரை யாருக்குமே கொடுக்காத அந்த ஒரு அழியாமைய சபைக்கு என்ன பண்ண போறார்? இப்போ கொடுக்க போறார். சபைக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்ல, என்ன பண்ண உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்களாக ஒரு பெருமையாக என்ன பண்ண போறாருன்னா அதை கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் இருந்தார்? இப்ப வெற்றி சிறந்தாச்சு, இப்ப அழியாமை கொடுத்தாச்சு, பிதாவாகிய தேவன் மாதிரியே அவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் இருந்தார்? முதல்ல என்னவா இருந்தார்? தூதனா இருந்தார். அந்த தூதர்களுக்கு மரணம் இருக்கா? தூதருக்கு மரணம் இல்லையா? தூதருக்கு மரணம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? கெட்டு போன தேவ தூதர்கள் எங்கதான் வச்சிருக்காரு? அப்ப சாகக்கூடிய நிலைமையில இருக்க தூதர்கள் வச்சுக்கலாம். தூதர்களுக்கு என்ன இருக்கு? மரணம் இருக்கு. அந்த சூழ்நிலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார்னு சொல்லி பார்க்கும். பின்பு அதுக்கு அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பூரா வழி நடத்தல பிரதான தூதன் மிகாயேலாக இருந்தார். அடுத்து பாவ சாயல்ல மனிதன், ஆதாமின் சாயல்ல படைக்கப்பட்ட மனிதனாக வந்தார். அதுக்கப்புறம் வெற்றி சிறந்த பின்னாடி பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன ஆயிட்டார்னா போயிட்டார் சொல்லுங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸ் ஏற்கனவே ஒருத்தருடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் வச்சிருக்கார். சொல்ல முடியுமா? யாருன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இத பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தருடைய சரித்திரத்தில் வச்சிருக்கிறார். யோசேப்புடைய விஷயத்துல நம்ம பொதுவா சொல்றதை விட யோசேப்பினுடைய வஸ்திரத்துல வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு முதல்ல பலவர்ண அங்கி கொடுத்துட்டார். யாக்கோபு கொடுத்தாரா இல்லையா? இது ஒரு நிலை. அதுக்கடுத்து அவரை விற்று போடுறாங்க. விற்று போடும்போது அவருக்கு ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் இல்ல, பலவர்ண அங்கி என்ன செய்யப்பட்டாச்சு? மாற்றப்பட்டாச்சு இல்லையா? விற்று போடும்போது ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறம் எங்க போறார்? போத்திபாருடைய வீட்டுக்கு. போத்திபார் வீட்டுல ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறார். கழட்டி விட்டு வர்றாரா? அதுக்கப்புறம் எங்க போறார்? சிறைச்சாலை.
சிறைச்சாலையில் என்ன ட்ரெஸ் போடுறார்? கைதிகளுக்குடைய ட்ரெஸ்ஸை போடுறார். அதுக்கப்புறம் எங்க போறார்? ஃபாரோனுடைய அரண்மனையில ராஜவஸ்திரம். அப்ப யோசேப்பினுடைய ட்ரெஸ்ல என்ன இருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நிலைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கார்? வச்சிருக்கார். அப்ப ட்ரெஸ் என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவமா? நம்ம சாதாரணமா போறோம், துணி துவைக்கிறோம், எடுத்து போடுறோம், சபைக்கு வந்துடும் இல்லையா? ட்ரெஸ்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? விசேஷம் இருக்கு, மீனிங் இருக்கு. வெரி குட். வாட்ச்மேன் ஒரு ட்ரெஸ் போடுறாருன்னா நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நிப்பாரா வாட்ச்மேன்? அவருக்கு என்ன இருக்கு? ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. டிராபிக் போலீஸ்க்கு என்ன இருக்கு? ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. போலீஸ்க்கு என்ன இருக்கு? ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா? அப்ப போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் போலீஸ் செலக்ஷன் ஆயிட்டாருன்னா அவர் ட்ரெஸ் போடுவார் இல்லையா? அந்த போடும்போதே என்ன ஆயிரும் அவருக்கு? அதுவரை ரொம்ப சாதுவான மனுஷன், அவர் மாதிரி ஊருக்குள்ள நல்லவர் யாருமே கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு என்ன ஆகும்? வரும் பாருங்க ஒரு கம்பீரம் அப்படியே இல்லையா? அப்படியே பெல்ட் போட்டு இன் பண்ணி அப்படியே இருக்கும்போது தடி வச்சுதான் இருவீங்க, யார் அடிக்கலாம் போல இருக்கும். அதுவரை யார் அவரு? சாதாரண ஒரு மனுஷன். அந்த ட்ரெஸ் போன உடனே அந்த ட்ரெஸ்ஸினுடைய தன்மை அவர் மாத்துதா இல்லையா? இல்லையா? அப்ப ட்ரெஸ்ல என்ன வச்சிருக்காரு தேவன்? ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கிறார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிலைய யோசேப்பினுடைய வஸ்திரத்துல என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி இல்லையா? பாருங்க, இதுல 34ஆம் வசனம் படிங்க. 69ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். சங்கீதம் 69:34 வசனம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. இப்ப எங்க வந்துட்டார்? சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி வந்துட்டோமா? எப்போ துதிக்கும்? உயிர் தெழுந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னாடி என்ன பண்ண போகுது? துதிக்க கடவது. தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். பாருங்க, இது என்னன்னா சியோனை ரட்சித்துனா என்ன அர்த்தம்? சபையை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? பாருங்க, இவைகள் நடக்கணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண சொல்லி நம்ம பார்க்கும்போது மேலான ஒரு நிலைமையை அடையணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரட்சிப்பு நடக்கும். அதற்கு பின்பாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி இப்போ என்ன ஆகுதுன்னா தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை என்ன பண்ண போறாரமா? கட்ட போறாரு. இப்ப அடுத்து யாருக்கு வந்துட்டாருன்னா சபையை பத்தி பேசுறதுக்கு வரார் இல்லையா? சபை முக்கியம் தானே? சபை முக்கியமா, உலக ஜனங்கள் முக்கியமா? ஃபர்ஸ்ட் சபை இல்லையா? அங்க நம்ம படிச்சோம் இல்லையா? யாத்திரை 12ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? முதல்ல யார் தான் மீட்கப்படணும்? தலைச்சன் பிள்ளைகள். தலைச்சன் பிள்ளைகள் மீட்கப்பட்டா வீட்டுல உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவாங்க? மீட்புக்குள்ள வந்துருவாங்க. இப்ப நம்ம ரட்சிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை முதல்ல மீட்கணும். அதுக்கு பின்னாடி யார் வருவாங்க? உலக ஜனங்கள் வந்துருவாங்க. இதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா உலக ஜனங்கள் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இல்ல. யார் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சொல்லி பார்க்கும்போது சபை தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. சபையை ரச்சித்த பின்னாடி சபையாக அழைக்கப்படும் பின்னடியாருக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லாம இருக்கணும்? இப்போ பழுது இல்லாம இருக்கணும். நம்முடைய பலியும் அதே மாதிரிதான் இயேசுக்கு செலுத்தின மாதிரி பழுதில்லாத பலியா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துல இளங்காலை பலி செலுத்தப்படுது இல்லையா? அந்த இளங்காலை பலி அந்த எந்த பலிபீடத்துல செலுத்தப்பட்டுச்சோ அதே பலிபீடத்துல அதோட ரத்தத்தோடு ரத்தமாக வெள்ளாட்டுக்கடாவினுடைய பலியும் என்ன செய்யப்படுது? இப்ப அந்த ரத்தமும் இந்த ரத்தமும் மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அந்த பரிசுத்தம் இங்க கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? இருந்தே ஆகணும். ஏன்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்க. அப்படின்னா நம்முடைய பலி கூட எப்படிப்பட்டதா இருக்கணும்? கண்டிப்பா பழுதற்ற பலியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனோ தானோன்னு என்ன பண்ணக்கூடாது? பலி செலுத்த கூடாது. காரியமா செலுத்தணும். அதுல கவனம் இருக்கணும் இல்லையா? மனப்பூர்வமா செய்யணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செஞ்சாலும் சரி. அந்த பலி எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பெரிய விசேஷமான யாரும் செய்யாத விஷயம்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. மரியாள் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல ஊத்துனாங்க இல்லையா? தைலம் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால துடைக்கிறாங்க. பாதம் அப்படிங்கிறது கனவீனமான ஒரு உறுப்பு மனுஷனுடைய உடல்ல. ஆனா கணத்திற்குரிய மகிமைக்குரிய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமுடி அப்படிங்கிறது ஸ்திரீகளுக்கு மகிமை பொருந்தது. அந்த மகிமை பொருந்தின ஒரு விஷயத்தை எடுத்து இல்லையா கனவீனமான அந்த பாதத்தை என்ன பண்றாங்க? துடைக்கிறாங்க இல்லையா? அது எதை அடையாளப்படுத்துதுன்னா சபை என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு சகோதர சகோதரிட்டையும் இதே மாதிரி தைலம் ஊற்றுற விஷயத்துல நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ள விஷயத்துல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? அன்பு செலுத்துற விஷயத்துல நம்ம இருக்கணும். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய பலியை எடுத்து செலுத்துறதற்கு, நம்முடைய பரிமள தைலத்தை எடுத்து ஊத்துறதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப மாம்சத்துல இல்ல. மாம்சத்துல இருக்கிறது சகோதரர்கள் தான்.
இப்ப சகோதரர்களுக்கு ஒண்ணு பண்ணா யாருக்கு பண்ண மாதிரி? இயேசு கிறிஸ்துவுக்கு பண்ண மாதிரி இப்ப துடைக்கிறோமா இல்லையா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை யாருக்கு செய்யன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சகோதரர்களுக்கு செய்யன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால இப்ப ஆர்டர் பண்ணிட்டார். முதல்ல எப்படின்னா தேவன், அப்புறம் இயேசு கிறிஸ்து, அப்புறம் சபை, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஆசீர்வாதம். இப்ப வசனம் படிங்க, 35ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 69:35 வசனம். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரர் சந்ததியார் என்ன பண்ணுவாங்களாமா? அதை சுதந்திரித்து கொள்வார்கள் இல்லையா? இப்ப ஊழியக்காரர்கள் அப்படின்னால என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் ஊழியக்காரர்கள் அப்படின்னு? சுயத்தை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது சுயம் இருந்துச்சா? அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சா? அப்பா, இந்த இடத்துல நீங்க ஆணி அடிச்சீங்கன்னா எனக்கு வலிக்கும், அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வலி இல்லாம நீங்க அப்படியே கொண்டு போய் மறைக்கத்தானே செய்யணும். உங்களோட டார்கெட் அதுதானே. நான் உங்க பிள்ளை இல்லையா? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கேட்டுக்கிட்டாரா? இல்லவே இல்லை இல்லையா? ஆனா நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதே மாதிரி நமக்குன்னு இந்த உலகத்துல எந்த சுயமும் இல்லாம, நமக்குன்னு எந்த ஆசையும் இல்லாம, இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக நம்ம அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் எப்படி பார்த்தாரோ அப்படியே நம்மளையும் என்ன பண்ணுவார்? பார்த்தார் இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். சில சமயத்துல நம்ம அபூர்ணமா இருக்கிறதுனால நிறைய நேரத்துல நம்ம தவறுறோமா இல்லையா? தவறுனாலும் இன்னைக்கு வர ஜீவனோடு இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு காலையில உயிரோட நம்ம எழுந்ததே யாருடைய தயை தான் இல்லையா? அப்ப இன்னொரு பஸ்காவை நம்ம கண்ணில் பார்க்க போறோம் இல்லையா? அதனால பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி ஒவ்வொரு நிகழ்வும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுறதுனால நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கு? அது கிடைச்சிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதை மறக்கவே கூடாது. அந்த பலியினுடைய மேன்மையை மறக்க கூடாது. அந்த அப்பத்துக்கு திராட்சரசத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு நடுக்கம் நமக்கு வரணும். இதை தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்து அதை நம்ம கையிடும் போது அந்த தேவன் நமக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுப்பார் சொல்லி பார்க்கணும். வருஷம் வருது எல்லா பண்டிகை போலும், அதுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து அன்னைக்கு நம்ம ஒரு நாள் லீவு போட்டு அப்படியே உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டோம், அப்படியே உட்கார்ந்துட்டு அதுல பங்கெடுத்துட்டு நான் போறேன்னு சொன்னா தேவன் நம்மளை தகுதி நீக்கம் செய்வார். தகுதி நீக்கம்னா என்ன அர்த்தம்? இங்கதான் இருப்போம், இப்படிதான் இருப்போம், ஆனா அழைப்புக்குள்ள இல்லை. அதான் விஷயம். அழைப்புக்குள்ள இருக்கணும். அந்த அழைப்புக்குள்ள இருந்து சபையினுடைய வாய்ப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும். அன்புக்குரிய அதற்காக தான் அழைப்பு. இப்படியே ஆளோட ஆளா என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. அந்த பலியினுடைய மேன்மை தெரியணும், அந்த ரத்தத்தினுடைய மேன்மை தெரியணும். இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பஸ்கால நம்ம கை வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்திருந்தாருன்னா 3 நாள் டைம் கொடுத்திருந்தார் உயிரோட எழும்புறது இல்லையா? நமக்கு எப்படி கொடுக்குறாரு? யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது இல்லையா? யாருக்குமே பழைய ஏற்பாட்டு காலத்துல முற்பிதாக்களுக்கும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கும் இல்ல, அப்போஸ்தலருக்கும் இல்ல. இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1800 வருஷங்கள் பலி செலுத்தி இந்த பூமிக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்க 1800 வருஷம் எப்ப விடுதலைன்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்க விடுதலை ஆயாச்சு. ஆனா பின்பு உயிரோடு இருக்கும் வகுப்பாருக்கு மட்டும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்னன்னா, இன்னைக்கு மரிச்சா இப்பொழுதே மறுரூபமாயி ஆண்டவர்கிட்ட போய் சேரக்கூடிய பாக்கியம். இதுதான் இந்த காலத்தில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம். இதுதான். இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதற்கே உரிய தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம தேவன் மாற்றணும் இல்லையா? அதற்காக நம்ம ஆயத்தப்படுவோம் இல்லையா? தேவன் முன்குறித்திருக்கிறார், நம்மளை இந்த பந்தியில பங்கெடுக்கும்படியாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் உணர்வோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பரிசுத்த பந்தியில நம்ம பங்கெடுத்துக் கொள்ளும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதரர், பயபக்தியோடு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலுத்தின பலி மாறியே பயத்தோடு, ஜபத்தோடு, வியாகுலத்தோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பலியை நான் நிறைவேற்றுவேனா, இது எனக்குரியது தானா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அழைச்சது எப்படி ஒரு நீதிமானாக, பரிசுத்தவானாக, சபையாக என்னை அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்பையும் மேன்மையும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மீதியான காலங்களை நம்ம கொண்டு போகலாம் இல்லையா? பாருங்க,
இந்த பந்தியில போகும்போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகத்துல வரணும்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தமும் அவருடைய திட்டமும் குமாரனுடைய தியாகமும் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஞாபகத்துல வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படிப்பட்டதான காரியத்தை இந்த நாளிலே நமக்கு வாய்க்க செய்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியும் ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.